ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் மேரேஜ் பர்ச்சேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் மதுரை போயிருந்தோம். ஸோ என்னோட கசினுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் பழைய நகையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் புது நகை வாங்கினோம். ப்ளஸ் கொஞ்சம் புது நகையும் வாங்கியிருக்கோம். ஸோ அதான் இந்த விலாகில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் பார்த்தது வந்து 2 கடைக்கு போனோம். தனிஷ்க்கும் பீமாக்கும் போனோம். அதுக்கே டைம் சரியாயிடுச்சு. ஸோ பீமாவில் செய்குலி சேதாரத்தில் 0.5% சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பீமா போகலான்னு பிளான் பண்ணோம். பட் தனிஷ்க்கு தான் ரொம்ப விருப்பப்பட்டு போகலாம், நிறையா டிசைன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தனிஷ்கில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்ப கம்மி வெயிட்டேஜ்லேயும் சூப்பராக வச்சுருந்தாங்கங்க. இந்த செகண்ட் இருக்குல்ல, அந்த செயின் வந்து அந்த அம்பாள் கிட்ட 7 hours கிட்ட பர்பிள் வருதுல, அதெல்லாம் இப்போ நிறைய டிசைன் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க டிசைன்ஸ் போல் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் கூட்டம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 பவுன் தான். இந்த 2 செயினுமே 2.5 பவுன் தான். சூப்பராக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 4 பவுனுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து எப்படின்னா பார்வையாக இருக்குன்னு லைட் வெயிட்டில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அங்கே பீமாவில். செய்குலி சேதாரத்தில் கம்மிங்கிறதுனால தான் பீமாக்கு ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ பழைய நகையும் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ செயின்ஸ் தான் பார்த்தோம், டாலர் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பவுன் 3 பவுன் அப்படின்னா நிறையா மாடல்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன செயினாக தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து லைட் வெயிட்டில் கிராண்ட் லுக் காமிக்கிற மாதிரி செயின். இது எல்லாமே 2, 3, 4 பவுன் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் டெம்பிள் ஜுவல்லரி அந்த மாடலில் வந்து காமிச்சாங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பாரு, பிடிச்சிருந்தா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ இன்னொரு கடைக்கும் போகலான்னு ஆப்ஷன் தான். பட் இவங்க வந்து சேதாரம் செய்கூலியில் நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணி தரேன்னு சொன்னதுனால சரி இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஸோ இந்த செயின்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சுங்க மாடல்லாம். பட் அவளுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், இது எப்பயும் எல்லோரும் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டா. சரி ஓகே, அப்போ மாலையாக பார்த்துடலாம், 2, 3 மாடல் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஒரே செயினாக வேணால் கிராண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஆரம் காமிங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபைனலாக அவங்க வந்து இந்த மாதிரி பீஸ் பார்க்குறீங்களா மேம் கவுண்ட்டு இதையும் காமிச்சாங்க. இதெல்லாம் 3 பவுன் 2.5 பவுன் அப்படின்னு இது கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் மேம்னு சொன்னாங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் வந்து அவளுக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் பார்த்தோம். இது ரொம்ப பிடிச்சி போச்சு. 6 பவுனுக்கு நல்லா பெருசாக இருந்துச்சு. 6.5 பவுனுக்கு ஆன்டிக் மாடலில் செம்ம கிராண்டாக இருந்துச்சுங்க. லைட் வெயிட்டில் சூப்பராக இருந்துச்சு. டாலரில் வந்து அம்பாள் வர மாதிரியும் இது வந்து 2 செயினாக இருக்குங்க. உள்ளே வந்து அம்பாள் குட்டி குட்டி அம்பாலும் வெளியே வந்து மாங்காய் மாலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 6.5 பவுனுக்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தான செயின் தான். ஸோ இது வந்து 2 அடுக்கு அதே மாதிரி 3 டிசைனில் இருந்துச்சு. இதுலேயுமே குட்டி குட்டி அம்பாலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பேக் செயின் இல்லாமையே இந்த செயின் மட்டும் வாங்கிக்கிட்டோம். 6.5 பவுனுக்கு பயங்கர கிராண்டான செயின் அமைஞ்சிருச்சு. இதில் 2, 3 டிசைன் காமிச்சாங்க. பட் இதுதான் பார்வையாக சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனால் கிராண்டாக இருக்கும்னு வாங்கியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஒரு நார்மல் செயின் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக செயின் டிசைன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த செயின் டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு செயினில் 2 பேட்டர்ன் இருக்க மாதிரி, இந்த மாதிரி முறுக்கு டிசைனில் ஒன்றும், அதுக்கப்புறம் அப்படியே அதில் பாதி வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருக்குதுன்னு அதை எடுத்துட்டோம். ஸோ அப்புறம் மாப்பிள்ளைக்கு வந்து காப்பு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து நார்மல் காப்புங்க, பேசிக்கான டிசைனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காப்பு. இது பார்த்திங்கன்னா 4 பவுன் கிட்ட வந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறா மேலே மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே ப்ளைனாக வச்சுருந்தாங்க. பட் இதுதான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காப்பும் வாங்கிட்டோம். ஸோ டாலர் பார்த்தோம். அந்த செயினுக்கு போடுற மாதிரி டாலர் பார்த்தா சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்பில் தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நிறைய டாலர் கலெக்ஷன் பீமாவில் இல்லை. இந்த டாலருமே நல்லா தான் இருந்துச்சு. அதனால் அந்த டாலர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. 4 கிராமுக்கு நல்ல பார்வையாகவும் இருந்துச்சு. 4 கிராம் தான் இந்த டாலரு. ரொம்ப லைட் வெயிட்டு. பட் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுறதுனால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஸோ 2 டிசைன் காமிச்சாங்க. இந்த டிசைனுமே வித்தியாசமாக இருந்துச்சு செயின். பட் அதில் வந்து 2 மாடல் ஒரே செயினில் இருக்கிறதுனால அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலே வாங்கிக்கிட்டோம். கொஞ்சம் வித்தியாசமான மாடலாக இருந்துச்சு. ஒரே செயினில் 2 மாடல்ஸ் இருக்கிற மாதிரி. நாங்கள் இதுக்கு முன்னாடி இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது இல்லையா, ஸோ அதனால் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் அந்த செயினும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி கம்மல்ஸ்லாம் பார்த்தோங்க. சூப்பராக வச்சுருந்தாங்க ஜிமிக்கி. லைட் வெயிட்டில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா 1.5 பவுனு ஒரு ஜிமிக்கி. இது 1 பவுன்லேயும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். 1.5 பவுனில் இவ்வளோ பெருசாகவும் இருந்துச்சு. அந்த பெருசாக இருக்க ஜிமிக்கி தான் காதில் போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணா. ஸோ அதனால் பெரிய ஜிமிக்கியாகவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பெரிய ஜிமிக்கியாகவே வாங்கிட்டோம். ஸோ இது 2மே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஆன்டிக் பீஸ், அது வந்து நார்மல் கோல்டு. அதுவுமே வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கலர்ஸ் பாருங்கள். பட் ஆன்டிக்கை விட வந்து இதில் வந்து வேஸ்டேஜ் கம்மின்னு சொன்னாங்க.
ஸோ பார்த்தோம். பெருசாவும் இருக்கு 1.5 பவுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பெரிய ஜிமிக்கி வந்து கீழ வந்து தொங்குறது வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப லேசா இருக்காம இருந்துச்சு. நெளிஞ்சிருமோங்கிற மாரி இருந்துச்சு. பட் பார்வையா இருந்ததுனால, ஓகே இதே எடுத்துக்கலாம். செம்மையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இத எடுத்தாச்சுங்க. ஸோ இதுலயே நெறைய ஜிமிக்கி மாடல் வச்சிருந்தாங்க. பட் அவளுக்கு வந்து இந்த கிரீன் அந்த பிங்க் இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவ எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால, ஓகே இந்த ஜிமிக்கியே எடுத்துக்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த கீழ இருக்க முத்து வந்து அடிக்கடி டேமேஜ் ஆயி கீழ விழுந்துருது. அதனால சொன்னேன், "நான் எப்பயா தான் யூஸ் பண்ணுவேன். பரவால்ல இருக்கட்டும். பெருசா இருக்கு. ஸோ கல்யாணத்துக்குன்னு போடுறதுனால இவ்வளோ பெருசா வேணும்னு சொன்னதுனால ஓகேனாச்சு." ஸோ சூப்பரா அமைஞ்சிருச்சுங்க ஜிமிக்கியும். 916 நகை எல்லாமே இன்னைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்கங்க பீமால. பட் வந்து 916 இல்ல, கொஞ்சம் பழைய காலத்து நகையா இருக்கு அப்படின்னா, அத உருக்கி பார்த்தாங்க. உருக்கி பார்த்துட்டு அதுக்குன்னு அவங்க ஒரு ரேட் போட்டாங்க. டச்சு கம்மியா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி, அப்புறம் இவ்வளோ குடுங்க, இல்லாட்டி நாங்க எடுக்கல அப்படிங்கிற மாரி பேசினோம். ஸோ பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஓகே, ஓகே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் கிட்ட நாங்க குடுத்தோம். பட் அவங்க எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, 17.5 பவுன் தான் எடுத்தாங்க. டச்சு ரொம்ப கம்மியா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழைய நகையா இருக்கிறதுனால. இருக்கதுலயே பீமால தான் அதிகமான ரேட்டுக்கு எடுத்துக்கிறதா எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ அதனால ஓகே இங்கேயே குடுத்து மாத்திடலான்னு சொல்லிட்டு தான் நாங்க உருக்கவே குடுத்தோம். ஓகே நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க பில் போட்டு கொண்டு வந்தாங்க. 21% 19% அப்புறம் 18% அப்படின்னு ஒவ்வொன்னுக்கா தனித்தனி பில்லா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோமா, பார்த்துட்டு அப்புறம் பழசெல்லாம் கழிச்சுட்டு, "நீங்க என்னங்க இவ்ளோ வேஸ்டேஜ் போட்டிருக்கீங்க?" அப்படின்னா, "இல்ல மேம் இதுக்கப்புறம் தான் கம்மி பண்ணுவோம்ன்னு" சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்தாரு. வந்து அவர் உட்காந்து பேசினாரு. இந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு, "இதில உங்களுக்கு பாதி தாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 8% போட்டு குடுத்துருந்தாங்க. எல்லா நகைக்குமே சேர்த்தே மொத்தமே 8% தாங்க உங்களுக்கு போட்டிருக்கோம் வேஸ்டேஜேவும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. ஸோ நாங்க பார்த்தோம் 8% போட்டு ஓகே தான். மத்த கடைய கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மத்த கடையில ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா தான் போடுவாங்க. இவ்ளோ கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட்டு எங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, 0% தான் அட்வர்டைஸ்மென்ட் வந்து குடுத்துருந்தாங்க. நீங்க நான் அப்படி இல்ல சில நகைக்கு தான் நீங்க எடுத்தது எல்லாமே வந்து கொஞ்சம் டிசைன்ல வந்து ஹை டிசைனா இருக்கிற மாரி இருக்கு மேம். ரொம்ப வேலைப்பாடு இருக்கு. அப்படிலாம் 0%ல இதெல்லாம் குடுக்க முடியாது மேம். அதுக்குன்னு சிலதெல்லாம் இருக்கு அப்படின்னும் சொன்னாங்க. சரி ஓகே 8% அப்புறம் இன்னும் 2 இதுக்கெலாம் வந்து 6%ம் போட்டு குடுத்தாங்க. ஸோ இந்த மாரி நம்ம பேசி கம்மி பண்ணலாம். இல்லாட்டி அவங்க ஆஃபர் இருக்கும்போது நீங்க போனீங்கன்னா, ஹாஃப் த வேஸ்டேஜுக்கு வந்து நம்மளுக்கு பண்ணி தராங்க. ஸோ பீமால அது ஒண்ணு பெஸ்ட்டுங்க. சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. நம்ம இதுக்கு மேல அடிச்சு எப்படி கேட்கன்னே தெரியாத அளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டா நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மேம் பழைய நகையே உங்களுக்கு கொஞ்சம் கூட தான் மேம் எடுத்திருக்கோம். இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது மேம்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு போயிருந்தோம். ஸோ தனிஷ்கில வந்து இந்த யூ டைப் செயின்லாம் வந்து பீமால எங்களுக்கு செட் ஆகலைங்க. அதனால சரி தனிஷ்க்லயும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ தனிஷ்கில பார்த்தீங்கன்னா, இந்த யூ டைப் செயினும், இந்த கம்மலும் வாங்கியிருந்தோம். சூப்பரா இருந்துச்சுங்க. தனிஷ்க்லயுமே வெரைட்டீஸ் அவ்ளோ வச்சிருந்தாங்க. யூ டைப் மாலை காமிங்கன்னு சொன்னா, அவங்க 20 மாடல் கொண்டு வந்து வச்சுட்டாங்கங்க ஃபர்ஸ்ட்டேவும். ஸோ அதே எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா சலிக்காம கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்க பாருங்க மேம்னு சொன்னாங்க. எங்களுக்கு பார்த்தோனே இந்த யூ டைப் டாலர் பிடிச்சு போச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே எடுக்க முடியல. ஸோ இது ஓகே ஃபைனலைஸ் பண்ணது மட்டும் தான் உங்கள்ட்ட நான் இப்ப காமிக்கிறேன். பீமா ஜுவல்லர்ஸ் அளவுக்கு கூட்டமே இல்லங்க. ரொம்ப கம்மியான கூட்டமா தான் இருந்தது. ஆ பீமால வந்து பயங்கர க்ரவுடா இருந்தது. டாலர் அது கீழ தொங்குற அந்த பாசி மாரி தொங்குதுல, அது எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த பெரிய மாலை வந்து 10.5 பவுன் இருந்ததுங்க. 10.5 பவுனுக்கு யூ டைப்ல நல்ல பெரிய மாலையா இருந்துச்சு. கழுத்துல அவளுக்கு போட்டு பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. கழுத்து நெறஞ்ச மாரி இருந்துச்சா, சரி ஓகே இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்துட்டோம். ஸோ கீழ அந்த தொங்குறது, அந்த பாசி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுக்குமே மேட்சா காமிங்க ஒரு கம்மல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஸோ அவங்க வந்து கம்மல் காமிச்சாங்க. அவங்க காமிச்சதுலயேவும் கம்மி வெயிட்ல பார்வையா இருக்கிற மாரி இருந்தது இந்த கம்மல் தான். இது டிஃப்ரெண்ட்டாவும் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 15 கிராம் 2ம் சேர்ந்து. இப்போ இந்த கம்மல் தான் ட்ரெண்டுன்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இதுலயே வந்து அவங்க 4 செட்டு வச்சிருந்தாங்க. ஸோ 15 கிராம்ல பெருசா தெரிஞ்ச மாரி இருந்துச்சு இந்த செட். இத விட குட்டியாவும் வச்சிருக்காங்க. இத விட பெருசாவும் வச்சிருந்தாங்க. 2 பவுன் கொஞ்சம் கம்மி. 15 கிராம் 600 மில்லி தான் இருந்தது இந்த கம்மலு. ஸோ பார்வையா இருக்கிறதுனால இந்த கம்மலையும் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த யூ டைப் செயினுக்கு இதுவும் சூப்பரா மேட்ச் ஆயிருந்தது. ஸோ சின்ன சின்ன செயின்ஸ்லாம் பார்த்தோங்க. சின்ன கம்மியான வெயிட்டுக்கு சூப்பரா வச்சிருந்தாங்க. நம்ம சுடி போட்டா, சாரி கட்டினா அந்த மாரி போடுறதுக்கும் நெறைய வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இதில வந்து 2 இது
சூஸ் பண்ணோம். ஸோ இது 2மே பார்த்திங்கன்னா செட்டாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது வந்து அந்த யூ டைப்பில் இருக்குல்ல, அந்த இது வந்து கழுத்தை ஒட்டி போடுற மாதிரி, அது வந்து 2.5 பவுனு. ஸோ கம்மலோட சேர்ந்தேவும் லேஸ் லைட் வெயிட்டு தான், பட் நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யூ டைப்பில் நடுவில் மட்டும் டாலர் தொங்குற மாதிரி அதே மேட்சிங் கம்மல். 2.5 பவுன்னா சூப்பர் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவேன். லைட் வெயிட்டில் நம்ம சுடிக்கெலாம் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ அதனால் 2 செட்டு வாங்கிடலாம், நல்லா இருக்குது. 5 பவுனில் 2 ஜோடி கம்மல், 2 செட்டு செயின் வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இன்னொரு செட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 2.5 பவுன் தான் இருந்துச்சு. கம்மலும் இதுவும் சேர்ந்தேவும், இது வந்து நெக்கை சுற்றி போடுற மாதிரி சிம்பிளாக நீட்டாக சூப்பர் டிசைனாக வச்சுருந்தாங்க. லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் பார்க்கணும், வெரைட்டிஸ் நிறையா பார்க்கணுன்னா கண்டிப்பாக தனிஷ்க்கு போகலாம். பட் நம்ம வந்து இங்கே பேரம் பேசவே முடியலங்க, கம்மி பண்ண முடியல. கம்மி பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம், பட் அந்தளவுக்கு 8%, 6% அளவுக்குலாம் போடல. பீமாவில் பயங்கரமாக கம்மி பண்ணி கொடுத்தாங்க மாதிரி இருந்துச்சு இங்கே திருப்பி போனப்போ. பட் டிசைன்ஸ் வந்து இந்த அளவுக்கு பீமாவில் இல்லை. அதனால ஓகே இங்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 செயினுமே அங்கே தான் எடுத்தது. ஸோ 2.5 பவுனுக்கு இந்த கம்மலும் இந்த செயினும் சேர்ந்து வருதுன்னா சூப்பர் தாங்க. கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னா தனிஷ்க்கு போகலாம். பட் சேதார செய்கூலியில் கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்னா பீமா தான் போகலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா பீமாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை வெரைட்டிஸாக எடுக்கணும், சூப்பராக எடுக்கணும்னு நினச்சிங்க தனிஷ்க்கு போங்க. அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. ஸோ கோல்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா இது டபுள் த வெயிட்டில் நம்ம கோல்டு எடுத்துருந்துருக்கலாம். இப்போ வந்து விலைவாசியெல்லாம் கூடி போச்சுங்க. கோல்டு ரேட்டு ஹை ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது நல்லது. மொத்தமாக இவ்வளோ கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்மியாக தான் எடுத்தோமோ அப்படிங்கிற மாதிரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் டபுள் இதை எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.